அதிமுக முடக்கிறதுக்காக திமுக மேல இருக்கக்கூடிய அதிருப்தியை திசை திருப்பறதுக்காக தான் இப்படியான ஒரு நடவடிக்கை ரெண்டு பேர் மேல நீங்க ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது எடப்பாடியோட குற்றச்சாட்டா இருக்குது. இந்த அரசாங்கம் பழிவாங்கும் நடவடிக்கை எந்த இடத்துலையும் யாரு மேலே எப்போ எடுத்ததே கிடையாது. மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் இது முறையா அறப்போர் இயக்கம் கொடுத்த அதிமுக ஆட்சியிலேயே கொடுத்த ஊழல் வழக்குகள், அப்புறம் சிஏஜியுடைய ஊழல் வழக்குகள், இதெல்லாம் வச்சு தான் லஞ்ச ஒழிப்புத்துறை அப்போ அதிமுக ஆட்சி இருக்கும்போது என்ன செஞ்சாங்க, இவங்களாகவே ஒரு விசாரணை மாதிரி நடத்தி வேலுமணி மேலே எந்த தவறும் இல்லை அப்படின்னு நீதிமன்றத்தில் கொண்டு போய் ஒப்படைச்சாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, இதை நான் ஏற்றுக்க முடியாது, முறையாக விசாரித்து மீண்டும் எனக்கு முறையாக நீங்கள் ஊழல் வழக்கு போட்டு அறிக்கையை கொடுங்கன்னாங்க. அந்த வழக்கு தான் இந்த 1.5 வருஷமாக விசாரித்து முறையாக எடுத்து இன்றைக்கி அந்த ஊழல் வழக்கு 2 நாளாக தொடுத்துருக்காங்களே வேலுமணி மேலே, அது நீதிமன்றம் போட்ட உத்தரவு, அது அறப்போர் இயக்கம் வாங்கினது தான். அதனால் சும்மா அரசாங்கம் பழி வாங்குற மாதிரி தான் உங்கள் அமைச்சர்கள்லாம் செல்லூர் ராஜு ஒரு 10,000 கோடி கூட்டுறவு சங்கத்தில் வாங்கினதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்காரா? அவர் எது மேலேயுமே ஊழல் வழக்குன்னு யார் மேலே புகார் வருதோ ஊழல் வழக்கை அவங்க எடுத்துகிட்டு போகணும். அரசாங்கம் தனிப்பட்ட முறையாக பழி வாங்கும் நடவடிக்கை யாருமே கிடையாது. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், எத்தனை பேர் அவங்க வீரமணி, தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், அப்புறம் அன்பழகன், காமராஜ் எல்லாரும் மேலே இருந்தால் லஞ்ச ஒழிப்புத்துறை எடுத்தது நடவடிக்கை. அதில் 4 பேர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, குற்றப்பத்திரிக்கை கொடுத்துட்டாங்க. இது வேலுமணி மேலேயும் 3 வழக்கு இருக்குது. அந்த 3 வழக்கில் அவர் ஒன்றுமே வழக்கு எல்லாமே வாபஸுங்கிறாரு. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. வேலுமணி மேலே சொத்து குப்பி வழக்கு 3 தடவை அவங்க வீட்டில் இன்வெஸ்டிகேஷன் நடத்தி எல்லாம் பண்ணி அதில் 200 கோடி ரூபா பேங்க் லாக்கரில் மட்டும் எடுத்தாங்க பணம். அதோட அது வருமானத்துறை எடுத்துகிட்டு போச்சு, லஞ்ச ஒழிப்புத்துறை பண்ணாங்க. அந்த 3 தடவை பண்ணதில் அவர் மேலே வழக்கு 2021 வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துன வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது, முகாந்திரம் இருக்குன்னு நீதிபதி சொல்லிட்டார். இவர் அந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க போது அதோட இன்னொரு வழக்கு என்னென்னா, அனைத்து மாவட்டங்களில் தெருவிளக்கு போடுறதில்ல சார், ஒரு விளக்கோட விலையே 900 ரூபா சார். இவர் அதுக்கு 6,500 ரூபா ஒரு லைட்டு கொடுக்குறார். 800 கோடி ரூபா அதில் ஊழல். அந்த வழக்கு 2022 செப்டம்பர் மாதம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு லஞ்ச ஒழிப்பு 2வது வழக்கு இருக்குது. 3வது வழக்கு அதே மாதிரி எல்இடி பல்ப்லேயே 2015 ஒரு அமைச்சராக இருக்கும்போது அதே வழக்கு வாங்கினதில் தான் அந்த ஊழல் வழக்கும் இப்போ இருக்குது. அதில் என்னன்னாக்கா 2016 8 லட்சம் பல்பு மாற்ற சொல்லி ஆர்டர் போடுறாரு. 300 கோடி ரூபா முதல்ல ஒதுக்குறாங்க. 2வது அந்த அம்மா மறைஞ்சதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வந்ததுக்கப்புறம் 875 கோடியாக ஒதுக்குறாங்க அந்த பணத்தை. அதில் 500 கோடி ரூபா வித்தியாசமாக வச்சு அது என்னன்னா லைட்டு போடுறவங்களே 10 வருஷத்துக்கு பராமரிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்து அதில் பணம். அதனால் அவர் மேலே வழக்கு இது இல்லாமல் இன்னும் 2 வழக்கு நிலுவையில் இருக்குது. அதுவும் சார்ஜ் ஷீட் போடுற சூழல் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் யாரும் எங்கேயும் தப்பிக்க முடியாது. இப்போ இந்த கார்பரேஷனில் இப்போ பொருளுகிற 740 கோடி ரூபா டெண்டரில் 45 ரோடு போடுறதுக்காக ஒரே ஆளுக்கு ராங்காராவுன்னு ஒரு ஆளுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க சார். அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, ஆர்டர் எடுத்துகிட்டு 195 சாலையில் 40 சாலையில் ராமராவுன்னு ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த ஆள் 40 ரோடும் போடாமல் 10 ரோடு மட்டும் போட்டு பாக்கி போடாமல் விட்டு அது நடந்த தப்பையும் இந்த அறப்போர் இயக்க இவர் தான் போய் கண்டுபிடிச்சி அதை எடுத்து அதையும் நீதிமன்றத்தில் கொடுத்து அவர் சொல்லிட்டாரு, எங்கிட்ட பணம் அதிகமாக வாங்கிட்டாங்க, என்னால் ரோடு போட முடியலன்னு ஓப்பனாக அவர் இவருக்கு வேலுமணிக்கு எதிராகவே சாட்சி சொல்லிட்டார். இது மட்டும் இல்ல, போற போக்கில் இன்னொரு குற்றச்சாட்டு ஒரே நிமிஷம் அதெல்லாம் சொல்லிட்டு வரான். ஒரே நிமிஷம். அதாவது சார், டெண்டர் போடுறதுன்னா ஒரே கம்ப்யூட்டரில் ஒரே இடத்துல ஒரு அமைச்சருடைய வீட்டிலேயே உட்காந்து அந்த இமெயில் ஐடியிலேயே ஃபர்ஸ்ட் டெண்டர் போடுற கம்மியா போடுற டெண்டருக்காரங்க போடுறாங்க, 2 பினாமியா போடுறவங்களுக்கு போடுறாங்க. அது மட்டும் இல்லை, டிடி எடுக்கிறது ஒரே பேங்க்ல ஒரே அக்கௌண்ட்ல டிடி எடுத்து டெபாசிட் அதுக்கு பணம் கட்டுவாங்களே அதுவும் கட்டுறாங்க. அது எப்படி சார் நியாயம்? இது மாதிரி இந்தியாவில் எங்கேயுமே நடக்காத விஷயம் நடந்திருக்கு. என்ன பினாமியா இருக்கு சொல்லுங்க? இல்லைன்னா பினாமி நீங்க அப்படியே இல்ல ஓபிஎஸ் மேல ஏன் என்ன எந்த வழக்கும் பாயாம இருக்கு? ஓபிஎஸ் மேல வழக்கு இருக்கு. அந்த ஓபிஎஸ் மேல வழக்கு யார் தள்ளுபடி பண்ணாங்க? அதிமுக ஆட்சியில் 2012 அது தள்ளுபடி பண்ணாங்க. வளர்மதி அமைச்சராக இருந்த மேலேயும் இந்த இவர் மேலேயும். அதுக்கப்புறம் அது என்னாச்சு, இவ்வளவு வருஷம் கழிச்சு நீதிமன்றம் தான் கேட்குது, எதுக்காக தள்ளுபடி பண்ணினீங்க, அதை மறுபடியும் எடுத்து நடத்துறாரு. அதனால அது திமுகவுக்கோ திமுக ஆட்சிக்கோ ஒன்றும் சம்பந்தம் இல்லை. அது நீதிமன்றத்தில் இருக்கு. நீதிமன்றத்தில் அவர் இப்போ வழக்கு அது போயிட்டு தான் இருக்கு. அதனால நீதிமன்றத்துடைய வழக்கில் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது நீதியரசர் பார்த்துக்குவார். நான் என்ன சொல்றேன், இந்த ஊழல் வழக்குகளில் இவர் வேலுமணி அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது அந்த 4 வருஷத்தில் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க பூந்து விளையாண்டுட்டாங்க. எல்லாமே குறுநில மன்னர்கள் மாதிரி
இதில் இன்னும் நிறைய இருக்கு சார். அது ஒரே ஒரு நிமிஷம், அது ஒரு 2 பேசலாம், நம்ம விஷயத்தை தொடர்ந்து சொல்லி பேசலாம். எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.